மைல்ஸ்டோன் வீடியோஸ்க்கு கீழே நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்னோட குழந்தை இந்த மைல்ஸ்டோன் மீட் பண்ணல, இல்லைனா என்னோட குழந்தை இந்த இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் இது பண்ணலை, இது ப்ராப்ளமா, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, அந்த மாதிரி நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் நான் என்னோட ப்ரெக்னென்சி டைமில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். 1 month old to 24 months old. ஸோ பிறந்த குழந்தையிலேருந்து 2 வயசு வரைக்கும் மைல்ஸ்டோன்ஸ் வந்து மந்த்லி மைல்ஸ்டோன்ஸ் வீடியோஸ் இருக்குது. ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக என்னோட சேனலில். அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மந்த்லி மைல்ஸ்டோன்ஸ் வீடியோஸ்லையே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அச்சீவ் பண்ணக்கூடிய மைல்ஸ்டோன்ஸ் என்னென்ன அண்ட் ரெட் ஃப்ளாக்ஸ் என்ன, அதாவது எந்த மைல்ஸ்டோன் வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ணலைன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்கணும், செக் பண்ணிக்கணும். அப்படிங்கிற மாதிரி ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்ற செக்ஷனும் ஒரு வீடியோலையும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் குழந்தைக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்கிறதுக்கு இல்லை டிலேஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு அந்த ரெட் ஃப்ளாக் செக்ஷன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் ஆர் கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து அதை சொல்லி நீங்கள் கேட்க முடியாது. இது வந்து நீங்கள் உங்களோட பீடியாட்ரிஷியன் கிட்ட அசஸ் பண்ணி பார்த்து தான் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். உங்கள் பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து குழந்தைய பார்த்து செக் பண்ணி அசஸ் பண்ணி சில டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க உங்கள் குழந்தைக்கு வந்து ஏதாவது டிலேஸ் இருக்கா, இல்லை கன்சர்ன்ஸ் இருக்கா, ஃபாலோ அப் தேவையா இல்லையா அப்படின்ட்டு. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஏர்லி இன்டர்வென்ஷன், அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக அந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகும். ஸோ ஒரு பிரச்சனை இருக்குது, குழந்தைக்கு கொஞ்சம் டிலேஸ் இருக்குங்கிறது ஒரு சில மாதங்கள்லேயே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதை சரி பண்ணக்கூடிய டைம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமே குழந்தை வந்து பிக்கப் பண்ணி அந்த நார்மல் ரேஞ்சை வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு அசஸ்மெண்ட், ஒரு செக்கப் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு.